வேத வசனம். கிராம சுவிசேஷ அழைப்பின் சார்பாக உங்களோட பேசுவது ஒரு பெரிய மனமகிழ்ச்சியா இருக்குது. இந்த நாட்கள்ல தேவனுடைய வார்த்தை, கர்த்தர் வீடை கட்டாராகில் அது கட்டுவரின் பிரயாசம் விருதா. அப்படியாக இன்றைக்கு கட்ட முடியாத நிலைமையில நீ இருக்கிறாயா? எதுவுமே கட்ட முடியல, நான் எல்லா வேலையும் பாதியில விட்டுட்டேன், எல்லா வேலையும் தடங்களா இருக்குது, எதுவுமே முயற்சி பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறாயா? நீ கர்த்தரிடத்துல ஒப்புக்கொடு, கர்த்தரிடத்துல சொல்லு, கர்த்தரிடத்துல உன் வேண்டுதலை சொல்லு, உன் காரியத்தை அவரிடத்துல சொல்லு. கர்த்தர் வீடை கட்டார கட்டுற பிரயாசம் இல்லைதான். ஆண்டவரே, நீங்க எனக்கு கட்டித்தாங்கப்பா, இந்த காரியத்தை நீங்க சக்சஸ் பண்ணுங்க, இந்த காரியத்துல நீங்க கவனம் செலுத்துங்க, இந்த காரியத்துல எனக்கு எப்படியாகலும் ஆண்டவரே நான் தோல்வி வரக்கூடாதப்பா, வெற்றி சிறக்கப்பா, நான் வெக்கப்படக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவராக இயேசு இடத்துல கேட்கும் போது அவர் கட்டி கொடுப்பார், அவர் செய்து முடிப்பார், உன்னுடைய எண்ணத்தை அவர் நிறைவேற்றுவார். ஜெபிப்போமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அதிகமா நேசித்து வேண்ட தகப்பனே, இந்த நாட்கள்ல அப்பா கர்த்தர் வீடை கட்டாராகில் அது கட்டுகிற பிரயாச விருதா என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, நீங்க வீடு கட்டித்தாங்க, நீங்க நன்மை செய்யுங்க, ஒவ்வொரு குடும்பத்துடைய வாழ்க்கையை நீங்க கட்டி முடிங்க. பெரிய நன்மையான காரியத்தப்பா அவர் துக்க நாட்களாம் ஆண்டவரே முடிந்து போக உதவி செய்யும். அவர்களை ஆசீர்வதிக்கணும். ஆமென்.